புலவர் பிஷப் வேதா அவர்கள் நன்றாக பாடக்கூடியவர். இதை நான் அறிந்திருக்கவில்லை. அவரை நன்றாக கை தட்டி வரவேற்கிறார். நன்றாக இந்த மாபெரும் இலங்கை இலக்கிய விழாவிலே கலந்து கொள்ளும்படியான பெரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய மாபெரும் எழுத்தாளர் மார்க் ஆல்ரோய் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2 நாட்களாக அறிஞர்கள் மூலமாக அரிய கருத்துக்களை நாம் சுவைத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த 2வது நாள் இறுதி கட்டத்திலே வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் பல அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள். உங்கள் மத்தியிலே இப்பொழுது ஒரு பாடலை பாட விரும்புகிறேன். தம்பிமாரே, அன்பு தம்பிமாரே, ஒன்று சொல்ல போறேன், நீங்க காது கொடுங்க. பூச்சட்டை பொம்மை சட்டை போட்டுக்கோ, ஆனா போக்கிரின்னு பேர் வராம பார்த்துக்கோ. காலர் எல்லாம் விதவிதமா வச்சுக்கோ, ஆனா காலு போற இடம் சரியா கழிச்சுக்கோ. சூ எல்லாம் அழகழகா மாட்டிக்கோ, ஆனா சுத்தமான மனசு இருக்கா பார்த்துக்கோ. இப்படி முடி வச்சுக்கோ, கிருதாவ வளர்த்துக்கோ, பெல் பாட்டம் போட்டுக்கோ, பிராடு பெல்ட் மாட்டிக்கோ. கவலை இல்லை, ஆனா வீடு ஸ்கூலு ஊரெல்லாம் நல்ல பேரு இருக்குதான்னு பார்த்துக்கோ. தங்கை மாறே, அன்பு தங்கை மாறே, ஒன்று சொல்ல போறேன், நீங்க காது கொடுங்க. பூ கொஞ்சம் பொட்டு கொஞ்சம் வச்சுக்கோ, ஆனா பெத்த மனசு நோகாம நடந்துக்கோ. அம்பர்லா ஸ்கேட்டு கூட கட்டிக்கோ, ஆனா அச்சமடம் நாணம் உண்டா கணிச்சுக்கோ. பவுடர் அள்ளி பூசிக்கோ, லிப்ஸ்டிக்கும் போட்டுக்கோ. கவலை இல்லை, ஆனா வீடு ஸ்கூலு ஊரெல்லாம் நல்ல பேரு இருக்குதான்னு பார்த்துக்கோ. நல்ல பேரு வேணுமுன்னா இயேசுவை நேசி, நல்லபடி நடக்கணும்னா வேதத்தை வாசி. நீ இயேசுவை நேசி. 13 வயதில் இருந்து 13 வயதில் நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். எனது 15ஆம் வயதிலே சாந்தம் கம்யூனிகேஷன் சென்டர் என்று சென்னையில் ஒரு பெரிய அமைப்பு இருக்கிறது. அதிலே நான் ஒரு நாடகம் எழுதினேன். 1975ஆம் ஆண்டு 15 ரூபாய் சன்மானம் கொடுத்தார்கள். இப்போ மதிப்புக்கு வந்து அது ஒரு 15,000 ரூபா. 50 ஆண்டுகளாக நான் எழுதி கொண்டிருக்கின்றேன். 50 ஆண்டுகளாக சாதனை என்று சொன்னால், என்னுடைய நாடகங்கள் கலைக்காவிரியிலே, வான்மலரிலே, தியான நேரம் என்ற அமைப்புகளிலே வெளிவந்திருக்கிறது. 1970களிலே 80களிலே 90க்கும் மேற்பட்ட இசைப்பாடல்களை தியான நேரம் என்ற நிகழ்ச்சியிலே நான் எழுதியிருக்கின்றேன். அவைகள் 6 மொழியில் வெளிவந்திருக்கின்றன. 1980களிலே உங்கள் எல்லாருக்கும் தெரியும், லுத்தரன் கம்யூனிகேஷன் சென்டர், அதிலே நான் நாடகம் எழுதுகிற ஒரு எழுத்தாளனாக நியமிக்கப்பட்டேன். 100 நாடகங்கள் எழுதியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, 100க்கும் மேற்பட்ட பத்திரிகைகளே என்னுடைய படைப்புகளை வெளிவர கர்த்தர் கிருபை செய்தார். அதை பாராட்டி தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிறிஸ்துவ பேரவை அடியனுக்கு அருட்கலைஞர் என்ற பட்டத்தை கொடுத்தார்.
இப்பொழுது நான் 2 பத்திரிகைகளை நடத்தி கொண்டு வருகிறேன். ஒன்று காஸ்பல் ட்ரூத், இன்னொன்று ஈவினிங் லைட். பேர் தான் ஆங்கிலத்தில் இருக்குது. இது 2 தமிழ் பத்திரிகைகள். 10,000 பிரதிகள் அடித்து 50 நாடுகளுக்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் முகவரியை கொடுத்தால் எந்த நாட்டுக்கும் நாங்கள் இலவசமாக அனுப்ப ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த ஒரு செய்தி, நான் 8 பிள்ளைகளுக்கு தகப்பன். எனக்கு 11 பேர குழந்தைகள் இருக்கிறார். என்னுடைய 4 மகன்கள் முழு நேர ஊழியர்களாக மிக சிறப்பாக தமிழகத்திலே ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். என்னுடைய 3 பிள்ளைகள் வேலூர் சிஎம்சியிலே மருத்துவ பணியில் ஈடுபட்டிருக்கின்றார். என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய இறைபணிக்காக தொடர்ந்து ஜெபிங்கள். உலக நாடுகள் எல்லாவற்றையும் போய்கொண்டே இருக்கிறேன். இது 2வது முறை இலங்கைக்கு வந்திருப்பது. இது இந்த மாதத்தில் 2வது முறை. ஜூன் மாதத்தில் நான் மலேசியாவுக்கு செல்கின்றேன். ஜூலையில் அமெரிக்கா மற்றும் கனடா நாடுகளுக்கு பாடல் மற்றும் ஊழியர்களுக்கு செல்ல போகிறேன். நான் படிக்கும்போது சின்ன வயதில் என்னுடைய வாத்தியார் சொன்னார், வேதா நீ வேதத்தில் தானே மாணிக்கம், நீ படிப்பில் மண்ணாங்கட்டி அப்படின்னார். ஒரு நாள் நான் ஊழியனாக மாறி ஒரு சபையிலே பிரசங்கம் பண்ணி இறங்கி வந்தால் என்னை மண்ணாங்கட்டி என்று சொன்ன அந்த ஆசிரியர் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தார். இந்த மண்ணாங்கட்டி என்று சொன்ன அந்த ஆசிரியருக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். நான் சிறு வயதிலே சின்ன குக்கிராமத்தில் பிறந்தேன். எங்கள் ஊருக்கு மேலே விமானம் போகும் பொழுது ஏரோப்ளான்காரா அப்படின்னு கூப்பிடுவேன். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய வாழ்நாளிலே இந்த 50 ஆண்டுகளிலே 150க்கு மேற்பட்ட முறையில் விமானத்தில் பறக்க கர்த்தர் கிருபை செய்தார். பள்ளியிலே ஓட்டை ட்ரவுசர் போட்டுக்கொண்டிருந்தேன். எல்லாரும் என்னை பார்த்து தபால் ஆபீஸ், போஸ்ட் ஆபீஸ் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான ஏழைகளுக்கு, ஆயிரக்கணக்கான திருத்தொண்டர்களுக்கு ஆடை கொடுக்கிற மனிதனாக என்னை வைத்திருக்கின்றார். எதுக்கு சொல்றேன்னா, உங்களை எல்லாம் உற்சாகப்படுத்த முடியாத இதை சொல்கிறேன். உண்மையாகவே இந்த இலங்கை தேசத்தில் இந்த 2வது இலக்கிய விழா என்னை மிகவும் உற்சாகப்படுத்தியது. நானும் என்னுடைய மகனும் இங்கே வந்திருக்கிறோம். என்னுடைய 6வது மகன் இங்கே வந்திருக்கிறார். அவரும் ஒரு திருச்சபை போதகராக இருக்கிறார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காகவும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்காகவும், அருமை டாக்டர் மார்க் ஆல்ரோய் அவர்களுடைய பணிகளுக்காகவும் நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். இங்கே பங்கு பெறுகின்ற அருமையான டாக்டர் மோசஸ் மைக்கை பாராட என்னுடைய நெருங்கிய நண்பர். நானும் அவரும் தான் மலேசியாவிலே தமிழ் மாநாடுகளை நடத்தி கொண்டிருக்கின்றோம். அவர் பேச பேச நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் அவர் பார்த்து சொல்வேன், நீங்கள் என்சைக்ளோபீடியா என்று சொல்வேன். அவர் என்னை பார்த்து சொல்வார், உலகம் சுற்றும் வாலிபர் என்று சொன்னார். என்றால் எனக்கு இப்போ 70 வயது, 50 வருடங்கள் ஊழியத்தில் முடித்து விட்டேன். ஆகவே நீங்கள் எல்லோரும் எழுந்து பிரகாசிங்கள். வாலிபர்கள் எழுந்து என்ன செய்யட்டும், சிலம்பம் பண்ணட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நான் எழுதிய ஏராளமான புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதில் மலேசியா, சிங்கப்பூர், இந்தியாவில் அதிகமாக மக்களால் பயன்படுத்தப்பட்ட ஒரு புத்தகம் மரங்கள் கூறும் மகத்துவம். நம்முடைய பெரிய வேதாகமத்தில் நீங்கள் நினைக்கலாம் நிறைய மரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கும் என்று. ஆனால் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் மொத்தம் 27 மரங்கள் தானே இருக்கிறது. அந்த மரங்களை பற்றிய தொகுப்பு இந்த நூலில் இருக்கிறது. இதை ஊழியம் செய்கிறவர்கள் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள். இந்த புத்தகத்திலே நமது மத்தியில் இருக்கின்ற டாக்டர் ஜோசப் ஜெய்சீலன் அவர்கள் இந்த பிரதியை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் அழைக்கிறேன். நீங்கள் கைதட்டி அவர்களை வரவேற்கும்படியாக இன்னொரு புத்தகம்
1000 ஸ்தோத்திர பலிகள். நான் 3 மணிக்கு அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணி விடுவேன். நம்முடைய வேதத்தில் நீதிமொழிகள் 31 நீதிமொழிகள் இருக்கிறது. அப்போ நான் அந்த தேதி பார்ப்பேன். 11ஆம் தேதினா 11வது நீதிமொழிகள். அப்படி ஒவ்வொரு நீதிமொழிகளையும் வாசித்து ஆண்டவருக்காக ஸ்தோத்திர பலிகளை சொல்லி ஜெபிப்பது என்னுடைய பழக்கம். ஆகவே நம்முடைய இலக்கிய உலகத்தில் ஸ்தோத்திர பலிகள் ஒன்று தமிழில் இருக்கும், இன்னும் ஆங்கிலத்தில் இருக்கும். ஆங்கிலமும் தமிழும் சேர்ந்த ஸ்தோத்திர பலிகள் எங்குமே இல்லை. ஆகவே நான் பார்த்து இந்த நூலை தொகுத்திருக்கிறேன். ஆங்கிலத்திலும் தமிழிலும் 1000 ஸ்தோத்திர பலிகள். இந்த ஸ்தோத்திர பலிகளை சொல்லி 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 என் வாழ்க்கையிலே நான் பெரிய அற்புதத்தை பெற்றிருக்கிறேன். என்னை ஒரு சீமானாக மாற்றி வைத்திருக்கிறார். கோட்டை ட்ரெவசன் போட்டிருந்த என்னை ஒரு சீமானாக மாற்றி அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு ஊழியனாக என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அந்த ரகசியம் என்னன்னா, ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திர பலி சொல்லுகின்ற அந்த ரகசியத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த நூலை இது ஏற்கனவே பல நாடுகளிலே இது விநியோகம் செய்யப்பட்டிருக்கிறது. இலங்கையிலே முதலாக இந்த நூலை அறிமுகம் செய்கிறேன். இந்த நூலை பெற்றுக்கொள்ளும்படியாக நமது மத்தியில் இருக்கின்றதான டாக்டர் கவனேசன் என்னுடைய நண்பர், அவர்கள் வந்து இந்த நூலை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு அழைக்கிறேன். கரங்களை தட்டி அவரை வரவேற்பார். இன்னொரு பாட்டை ஏற்கனவே பாடுனேன், அதை சிலர் மீண்டும் பாட சொல்லியிருக்காங்க. அதை பாடிக்கிட்டு அமர்ந்து விடு. திரும்ப வரும் ஒரே ஒரு நிமிஷம். அண்ணன் தம்பி அக்கா மாரே கொஞ்சம் கேளுங்க, தாத்தா பாட்டி பெரியோரே கொஞ்சம் நில்லுங்க, அம்மா அப்பா வச்ச பேரை நினைச்சு பாருங்க, அந்த பெயருக்கு ஏற்ப வாழணுமே என்ன சொல்றீங்க? கோயில் பிள்ளை என்பது ஓர் அண்ணாச்சி பேரு, அவரு கோயிலுக்கு ஒரு நாளும் போக மாட்டாரு, சமாதானம் என்பதுதான் மற்றவர் பேரு, அவரு சண்டை போட்டு ஊரை எதிர்த்து நிற்கிறாரு பாரு. அண்ணன் தம்பி அக்காமாரே கொஞ்சம் கேளுங்க, சாந்தம்மாள் என்பது ஓர் அம்மா பேரு, அவங்க அடுத்த வீட்டு பெண்ணோட தினம் தகராறு, சாந்தம்மாள் தயவம்மாள் என்பதும் பேரு, அவங்க சாந்தமே இல்லாம சத்தம் போடுறாங்க பாரு. அண்ணன் தம்பி அக்காமாரே கொஞ்சம் கேளுங்க, வேதமுத்து என்பது ஓர் தம்பியின் பேரு, அவரு வேதத்தையே ஒரு நாளும் படிக்க மாட்டாரு, ஜெபராணி என்பதுதான் தங்கையின் பேரு, ஐயோ ஜெபம் பண்ண தெரியாம முடிக்குது பாரு. அண்ணன் தம்பி அக்காமாரே கொஞ்சம் கேளுங்க, தாத்தா பாட்டி பெரியோரே கொஞ்சம் நில்லுங்க, அம்மா அப்பா வச்ச பேரை நினைச்சு பாருங்க, அந்த பெயருக்கு ஏற்ப வாழணுமே. என்ன சொல்றீங்க? பெயருக்கு ஏற்ப வாழணுமே என்ன சொல்லுறீங்க? பெரியோரே சிறியோரே எண்ணி பார்க்கணுங்க, கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் இருந்து நமக்கும் பயனேது, கிறிஸ்து நம்மில் இல்லை என்றார் வாழ்ந்து நமக்கும் பயனேது. அல்லேலூயா. ஐயா இங்க அருமையாக பாடலை கொண்டவர். அடுத்ததாக எங்களுடைய நேற்று நடைபெற்ற ஆராய்ச்சி மாநாட்டின்